இன்று 30/4/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 17 வியாழக்கிழமை. வளர்பிறை சதுர்த்தசி திதி இரவு 9:50 மணி வரை. அதன்பின் பௌர்ணமி திதி. அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை 1:10 மணி வரை. அதன்பின் சித்திரை நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 7:30 மணி வரை. குளிகை காலை 9 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சந்திராஷ்டமம் மதியம் 1:55 மணி வரை. கும்பம், அதன்பின் மீனம். பொது முகூர்த்த நாள் நரசிம்ம ஜெயந்தி. சூரிய உதயம் காலை 5:59 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் மாலை 5:25 மணி. அஸ்தமனம் அதிகாலை 4:47 மணி. மேஷராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். வேலை எளிதாக நடக்கும். உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வாய்ப்பு தேடி வரும். இழுபறி வேலையை பேசி முடிப்பீர். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். வழக்கு சாதகமாகும். வெளியூர் பயணம் லாபம் தரும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பர். வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர். ரிஷபராசி அன்பர்களே, உழைப்பிற்கேற்ற லாபம் காணும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். விருப்பம் பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். துணிச்சலாக செயல்படுவீர். நேற்று வரை இழுபறியாக இருந்த ஒரு வேலை இன்று நடந்தேறும். மிதுன ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். நீங்கள் எடுக்கும் வேலையில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். நினைப்பதை நடத்தி முடிப்பீர். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான நாள். உங்கள் முயற்சியில் லாபம் காண்பதற்காக பிறரை அனுசரித்து செல்வீர். வியாபார தடை விலகும். கடகராசி அன்பர்களே, எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் நாள். துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் வேலைகளில் லாபம் காண்பீர். பண விவகாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். உங்கள் செல்வாக்கு உயரும். தொழிலில் பணியாளர் உதவியுடன் லாபம் காண்பீர். செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். எதிர்பார்த்த வாய்ப்பு தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் அணுகுமுறை லாபத்தை உண்டாக்கும். தொழிலில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர். முயற்சி வெற்றியாகும். கன்னிராசி அன்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். வியாபார தடை விலகும். மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். திட்டமிட்டு செயல்பட நினைப்பீர். வரவேண்டிய பணம் வரும். புதிய முயற்சிகளில் கவனமும் நிதானமும் தேவை. தடைப்பட்ட வேலை நடக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். விருப்பம் நிறைவேறும். துளாராசி அன்பர்களே, திடீர் செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும். உங்கள் செயல்களில் எதிர்பாராத தடை ஏற்படும். திடீர் செலவுகளை சந்திப்பீர். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். வெளிவட்டாரத்தில் நெருக்கடி ஏற்படும். நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். முயற்சி அனுகூலமாகும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும். நினைத்த வேலை நடக்கும். வழக்கமான வேலைகளில் லாபம் உண்டாகும். குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர். மகிழ்ச்சி அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். விற்பனை அதிகரிக்கும். விழிப்புடன் செயல்பட்டு வருமானம் காண்பீர். உங்கள் முயற்சி நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். தடைப்பட்ட வேலை நடக்கும். கடன் கொடுத்த பணம் வசூலாகும். பணியாளர் ஒத்துழைப்பால் விருப்பம் பூர்த்தியாகும். மகர ராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். நேற்று இழுபறியாக இருந்த வேலை முடியும். ஆதாயம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். எதிலும் பலமுறை யோசித்து செயல்படுவீர். மனக்குழப்பம் நீங்கும். விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். நிதிநிலை சீராகும். கும்பராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். நினைத்ததை நடத்தி முடிப்பதில் எதிர்பாராத தடை ஏற்படும்.
பயணம் ஏமாற்றத்தில் முடியும். அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. நிதானம் தேவை. இன்று மதியம் வரை புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நல்லது. வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை. மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். மதியம் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் அனைத்திலும் எச்சரிக்கை அவசியம். நட்புகள் உதவியுடன் வேலையை நடத்தி முடிப்பீர். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். தடைப்பட்ட வேலை நடக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். எடுக்கும் வேலை லாபமாகும். வரவு அதிகரிக்கும்.